என்ன வைக்கணே ஃபுட்டேஜ் எடுத்து 3 நாள் ஆச்சு, எடிட் பண்ணாமல் அந்த வீடியோ போடாமல் வச்சுருக்கோன்னு பொறுப்பு இல்லாமல் கால் மேலே கால் போட்டு இவ்வளோ ஹாயாக உட்காந்து இல்லை படம் பார்க்கணுன்னு வேற கூப்பிடுறீங்க. த்ரில்லர் படம் என்ன ஒரு ஃபுட்டேஜ் வீடியோ கிடக்கடா, வீடியோ எடிட்லாம் முடிஞ்சு, வீடியோலாம் ரெடியாக இருக்குது, அப்லோட் பண்ணிடலாம். படம் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன், அந்த படத்தை தான் உங்களுக்கு போட்டு காட்டலான்னு இருக்கேன். இப்போ என்ன படம்? இந்த பார்ப்பீங்க, த்ரில்லர் ஹாரர் படம். த்ரில்லர் படம் பார்ப்பீங்க. ஹாரர் த்ரில்லரா? போட்டு விடுறேன். யார் ஸ்க்ரீன் ப்ளே ஆக்ட் எல்லாம் யார்? ஃப்ளாஷ்பேக். இன்னைக்கு வீடியோ அப்லோடு அன்னைக்கு எடிட்டுக்கு வந்து உட்காரணும் தெரியுது அவங்களுக்கு. எவ்வளோ நேரம் ஆகும்? நாங்களா கரெக்டாக ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே வந்துடும். வீடியோ அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம், எடிட் போயிட்டு இருக்கு, என்னதான் பண்ணுறனே தெரியல. சீக்கிரம் வா. விற்க நேரம் கூப்பிட்றாங்க கத்தியமா. எதுக்குடா? எடிட் இருக்கான். எத்தி வரைக்கும் அங்கே தானே உட்காந்துட்டு வந்தோம். சரி எதையா சொல்லி கழிச்சு விடு. எதாவது சொல்லினா அவங்க எதை சொன்னாலும் நம்பவே மாட்டாங்க. ஒரு ஐடியா இருக்குது, என்னது? அவங்களுக்கு எதை பற்றி பேசினா டென்ஷன் ஆகும், அந்த மாதிரி ஒரு விஷயத்தை போட்டு கொண்டு போயிருந்தோம். ட்ரிகர் பண்ண போறியா? என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. எங்கடா போனீங்க? கோயிலுக்கு போயிட்டு வரோம், வீடியோ நல்லா வியூஸ் வரணும் அப்படின்னு சொல்லி சாமியை வேண்டிக்கிட்டு பூவு அர்ச்சனைலாம் வாங்கிட்டு வரோம். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்று இருக்கு, கூவுடா. வியூஸ் நல்லா போகணும்னா என்ன பண்ணணும்? சாமியை வேண்டிக்கிட்டோம். சாமியை வேண்டிக்கிட்டு எடிட் பண்ணணும்டா. எடிட் பண்ணி ஆடியோ கரெக்டாக ஆட் பண்ணி அதெல்லாம் ஒழுங்காக இருந்தால் தான் வீடியோ வியூஸ் போகும். சும்மா நம்ம மட்டும் சொல்கிறேன், நீங்கள் வேணா இது பிடிங்களேன். இது பிடிங்க சொல்கிறேன், கண்டிப்பாக நம்ம வீடியோ வியூஸ் போகும். இங்கே வா, இது பிடி, நீயே வச்சுக்கோ. நான் எடிட் பார்த்து அதுலேயே வியூஸ் எடுத்துக்கிறேன். என்னதான் எடிட் இருந்தாலும் எப்படி சார், கடவுள் பக்தின்னு ஒன்று இருக்குல்ல. இந்த பூஜை ரூமில் கொளுத்தி வைப்பாங்களே பத்தி, அதுவா? அந்த பக்தி இல்லை, பக்தி. எந்த கோயிலுக்கு இருந்த? பக்கத்தில் தான். பக்கத்துலலாம் எங்க? பக்கத்தில் ஒரு விநாயகர் கோயில் இருந்தது. இந்த காலத்தில் இதெல்லாம் அப்படி நம்பிக்கிட்டு இருக்கீங்க? கடவுள் நம்பிக்கை தானே. அது எப்போ உனக்கு அந்த பொட்டு வந்து காலைல வச்சா ஈவினிங் வரைக்கும் கலையவே மாட்டேங்குது? அதுதான் கடவுளோட நம்பிக்கை, எப்போதுமே வந்து ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருக்காரு. கடவுளோட நம்பிக்கை இல்லது, கம்பெனிக்காரன் பவுடர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுருக்காங்க. கடவுள் அப்படின்னு கிடையாது, எல்லாமே அப்புறம் சொல்றாங்க, எல்லாம் சாமி ஆடுறாங்க, அதெல்லாம் பண்றாங்க, சாமி ஆடுறாங்க. ஆமா, அதெல்லாம் ஒரு விதமான மன நோயிடா. அது அவங்களுக்கே தெரியாம. அது எப்படி சொல்லுவாங்கன்னா, சப்ரஸ்ட் எமோஷன் ஒரு விஷயம் சொல்லுவாங்க சைக்காலஜில. உள்ள போட்டு சப்ரஸ் பண்ணிக்கிட்டு இருக்க விஷயம் வந்து ஒரு நாள் பட்டார்னு விட்டுச்சு வந்துடும். அதுதான் அது. சாமி அருள் வராமே அந்த இடத்துல அந்த ஆட்டம் ஆடுறாங்க, மயங்கி விழுவுறாங்க கடைசியில. ஆமா, அந்த ஆட்டம் மயங்கி தான் விழுவணும். அது ஒரு பக்கத்துல இருந்தாலும் அருள் வார்த்தை அதெல்லாம் சொல்றாங்கல்ல, அதெல்லாம் எப்படி எங்க போய் கேட்டு வந்த? அதுதான் எவ்வளோ ரீல்ஸ் வருது, எவ்வளோ ஷார்ட்ஸ் பார்க்குறோம், அதெல்லாம் எல்லாமே இருக்கு. நீங்க என்ன, நான் வேற காட்டுறேன் பாருங்க. இதுல பாருங்க, இதெல்லாம் பாருங்க. அப்புறம் இதெல்லாம் எப்படி அப்புறம் நம்ப முடியாம இருக்கும். அதான் சொல்றான், சாமி வராமே இந்த ஆட்டம் ஆடுவாங்க யாராவது? சாமிங்கிற ஒண்ணு இருக்குல்ல, இதெல்லாம் போய் நம்பிக்கிட்டு இருக்க. அறிவி எல்லாமே அறிவியல் தான், உங்களை சுத்தி இருக்கு எல்லாமே சயின்ஸ் தான். சயின்ஸா இருந்தாலும் இந்த ரீல்ஸ், இந்த கடவுளோட சாமியார் ரீல்ஸை பாக்குறதே ஒரு சயின்ஸ் தான். பக்கத்துல இருக்க ஒரு சயின்ஸ். நான் அந்த தாப்பால் இருக்குப்பா, அது சயின்ஸு. மேலே ஃபேன் ஓடுதுப்பா, அது சயின்ஸ். அந்த கார் நிற்குதுப்பா, அது சயின்ஸு. இந்த குங்குமம் வச்சிருக்கு பார்த்தியா, அது பாக்கெட்டில் சீல் பண்ணுறாங்க தெரியுமா, அது சயின்ஸு. இப்படி இசை பல பரிமாணங்கள்ல தெரியுது. சரி, பொது அறிவு விஷயத்துக்கு வருவோம், அதுதான் முக்கியமான கட்டம். எல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் ஒத்துக்கிறேன். காத்த கண்ணுல பார்க்க முடியுமா? பார்க்கலாமே. எப்படி பார்க்கலாமே? எப்படி பார்க்கலாம்? புகைய அடிக்கிறீங்க மேல, அப்போ அடிக்கும் போது தெரியுதுல புகை போகுதுல. அது புகை, அது ஃபோம். அது வேற ஃபோம் கிடையாது, அது புகை. அதான் ஏதோ ஒன்று புகை. ஹில் ஸ்டேஷன் போறீல, மிஸ்ட் வருதுல, மிஸ்ட் நகருதுல, அது எப்படி நகருது? காத்து இல்லாம நகருது. அது வந்து நீங்க காத்து தனியா மிஸ்ட் தனியா கடவுளை காட்டு. அதுதான் சொல்றேன், அது இல்லாத காட்ட முடியாத ஒண்ணுதான். அதே மாதிரி காட்டும். அதாவது எடிட்ட பார்க்க கூடாததுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கோ அந்த காரணங்கள் அனைத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். எதுக்கு கோயிலுக்கு போனான்னு கேட்டியா இல்லையா? எதுக்கு? கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை போட்டு சாமி கும்பிட்டு வந்தேன். எதுக்கு? வியூஸ் போகணும்னு. அர்ச்சனை எங்க போட்டேன்? அர்ச்சனை சாமி தட்டில் போட்டேன். சரி, இந்த அர்ச்சனை இல்லை, அது பேர் தட்சணை. அது தட்சணையா? அது நம்பலாம் விஷயம், ஒரு அளவு தான். ரொம்ப வந்து முடிக்கிடக்கூடாது அதுக்குன்னு. சரி, அப்ப எனக்கு சயின்ஸுங்கிறீங்களா, அதை ப்ரூவ் பண்ணி காட்டுங்க. ஒரு டைம்ல ஒருத்தவங்க பண்ணாங்க. எதுல கோயிலுக்கு போனேன்? பைக்கு. நானும் தானே வந்தப்ப. ஆமா, அது எதுல வந்தோம்? பைக் எப்படி கண்டுபிடிச்சாங்க? சாமியா கொடுத்துச்சு.
அது அந்த டைம்ல ஒருத்தர் கண்டுபிடிச்சாரு. உங்க டைம்ல நீங்க ஏதாவது ஒரு சயின்ஸ்னு புதுசா கண்டுபிடிச்சு வரைக்கும் இதுக்கப்புறம் ஒன்னு எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். அப்ப சாமி தான் அந்த காலத்துல இருந்து இருக்கு. அப்ப அதுவும் பழசு தானே. அப்ப அதை நம்பிட்டு இருக்கும்போது அது இப்ப நம்ப மாட்டாங்கிறீங்கன்னா அது எப்படி? நான் இது காமிக்கிறது எடிட் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க, என்னையும் பண்ண விடக்கூடாதுன்னு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. அப்படி கிடையாது. நீங்க சொல்றத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இருந்தாலும் நீங்க அதை வந்து ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டா சொல்றத நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். இதெல்லாம் பிசிக்ஸ் சரியா? மொத்த சயின்ஸ்ல இது ஒரு பாட்டு. என்னெல்லாம் பண்ணிருக்காங்க இதெல்லாம் பாத்திருக்கியா இல்லையா? உட்காந்துலன்னா சாமி படம் மட்டும் பாத்துருக்கிறியால? அதுவும் வருது இதுவும் வருது இல்ல. எந்த கோயில பூஜை போடுறாங்க, எந்த கோயில ஒன்று கட்டி தராங்கன்னு பாத்துட்டு இருக்கியா? பாய்ஸ் படத்துல செந்தில் உட்காந்துருப்பானே, எந்தெந்த கோயில்ல எந்தெந்த டைம்ல ஒன்று கட்டி கொடுக்குறாங்க, வடை ஃபுல் டைம் Information is wealth. அது சரி அதை விட்டுரு. இப்ப நான் என்ன சொல்றேன், நம்ம கதைக்கு வா. அதெல்லாம் என்ன சொல்றீங்கல்ல, நான் வந்து சும்மா ரீல்ஸ் பாக்குறேன், சாமி படமா பாக்குறேன். நீங்க ஃபுல்லா சயின்டிஃபிக்கா தானே பாக்குறீங்க. அப்ப நீங்க இது வரைக்கும் சயின்டிஃபிக்கா என்ன பண்ணிருக்கீங்க? என்ன பண்ணல நாங்க? நீங்க என்ன பண்ணீங்களோ அதை சொல்லணும். டேய் நாம பண்ணலடா, அந்த மனித குலத்துக்கு வந்து ஏதாவது பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க, அதை பாதுகாத்துட்டு இருக்கோம்ல. எனக்கு பொஸ்தாமர குளம் தெரியாதுன்னா மனித குளம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. பல்லு ஸ்டோனேஜ்ல இருந்து வந்திருக்கு இல்லையா? அப்பையில இருந்து டெவலப் ஆனதை அதிகமா கொண்டு போயிட்டு தான் இருக்க ஒழிஞ்சு நம்ம எல்லாம் ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகல, ஹோல்ட் ஆகல. அப்ப சாமி வந்து அப்பையில இருந்து பழசு தானே. அப்ப அவங்களும் எல்லாம் கும்பிட்டு தானே வராங்க. அப்ப அது தானே, அது ஓகேடா. அது வந்து நான் என்ன சொல்றது, எனக்கு இவங்க எடிட் பார்க்க கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. நான் வந்து எடிட்டுக்கு வரல. இவங்க எடிட் பார்க்க இன்னைக்கு ஒரு சம்பவம் இருக்கு. எடிட் பார்க்கணும்டா. எடிட் வைங்க, அப்புறமேட்டு கூட பாத்துக்கலாம். எனக்கு இப்போ வந்து இது வந்து சவால் நான் அக்செப்ட் பண்ணியே ஆகணும். என்னடா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்த்துட்டு அதுக்கு டிஐஒய் பண்ணுங்கிறீங்க? கண்டிப்பா எனக்கு பண்ணியே ஆகணும். இது வந்து ரெண்டு பேருக்குள்ள தன்மான பிரச்சனை ஆயிடுச்சு. ரெண்டு பேருக்கு ஈகோ டச் ஆயிடுச்சு. ஈகோ கிளாஷ் ஆயிடுச்சு. அதனால வந்து இல்ல நான் லேப்டாப் எங்கடா புடுங்கற? நான் எடிட் பண்றேன்டா உர்றா. நான் அழுதுருவான்டா. என்ன நம்ம தோக்க தான் போறோம் அப்படின்னு நம்மள்ட்ட பாத்துக்கோ. யார் ஜெயிக்கிறா யார் தோக்குறா பாறா போடா. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. போறவா போங்க. போடா ரொம்ப போடா. சும்மா இடையில வந்து காமெடி பண்றீங்க. அதாவது முடிவு பண்ணிட்டாங்க, இவங்கள ஒன்றுமே பண்ண முடியாது. இங்கே பாருங்க, ஒருத்தன் பேப்பர் நறுக்கிக்கிட்டு இருக்கான், ஒருத்தன் கட்டுக்கம்பி வச்சு வீடு கட்டிக்கிட்டு இருக்கான். கட்டிடுவான்னு நினைக்கிறேன் கொஞ்சம் நேரத்தில். நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? சொல்லு பார்ப்போம். கப்பு பலூனு. கப்பு பலூன் தான் அவனுக்கு தெரியும். இப்போ வெளில போய் காட்டுறோம் பாரு என்னன்ட்டு. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. அது வெற்றி தான். உங்களுக்கு வெற்றி தருமா? சயின்ஸ் தானே. கொஞ்சம் காற்று வந்து அப்படியே பிடிச்சி பலூனில் ஏற்ற வேண்டியதானே. அதுவும் சயின்ஸ் தானே. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். சரி, உன்னோட எங்க ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டு இருந்தியா? எங்க பலூன் ஊதி அடிச்சு காட்டுவான். அவன் இன்னும் திருந்தல மாமா. என்ன பலூன் தான் ஊத போறீங்கன்னு சொல்லியிருந்தா உள்ளே கதை ஊதிக்கலாம்ல. அதையா என்னென்னமோ சொல்லி அறிவியலா ஆன்மீகமா கண்டுபிடிப்பா. சரி, இப்படி ஒரு vlog எடுக்கணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? யூடியூப்ல பார்த்தேன், அதே யூடியூப்ல தான் நாங்களும் பார்த்தோம்.
அதே டெய்லர், அதே வாடகை. வெயிட் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் ஓட்டையை பெருசாக போட்டுருங்கமோ. பக்கத்துல இருக்க சயின்ஸ். நான் அந்த தாப்பால் இருக்குப்பா அது சயின்ஸ். மேல ஃபேன் ஓடுதுப்பா அது சயின்ஸ். அந்த கார் நிக்குதுப்பா அது சயின்ஸ். இந்த குங்குமம் வச்சிருக்கு பாத்தியா, அந்த பாக்கெட்ல சீல் பண்றாங்க தெரியுமா, அது சயின்ஸ். சரி தானே அதை கிளப்பிக்கிட்டு போவோம். எங்க போவோம்? செத்துரா போவோம். மேலே போவோம். ஏண்டா இதுக்கு பேரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி மிஷின். கடல் நீரும் உப்புத்தான், கண்ணீரும் உப்புத்தான். உங்களை நம்பினதே என் தப்பு. இப்போ போகிற கார்த்திகை கோட்டையை கொஞ்சம் பெருசாக்கி அது ஃப்ரீயாக ஏர் போகிற மாதிரி செஞ்சு விடுங்க. அது வரும்டா. ஃப்ரீயாக ஏர் போனால் அப்படியே விட்டாலும் வராது, கீழே சைடில் போயிடும் அது. அவனுங்க ஹீலியம் தான் தெரியும். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. சயின்ஸை நான் சொல்கிறேங்க. என்னங்க சயின்ஸ் நீங்கள் பாட்டுங்க, நீங்கள் பிகாம் ஸ்டூடெண்ட்டுங்க பேசாமல் இருங்க. 10ஆவதுல சயின்ஸ் படிச்சிருக்கோம்ல. அவன் தான் ஏற்கனவே கம்ப்யூட்டர் கிளாஸ்லாம் போனான்னா. உனக்கு யாராவது பழைய friend இருக்காங்களா? நம்பாத. வரலங்க, வேற என்ன வரல, பண்ணலாம்? இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். இருக்கிற நாளைக்கு ஃபுட்டேஜ் பண்ணிக்கலாம். வச்சு ஒரு காமெடி வீடியோவா ஒன்று போடுங்க. கேட்டா எடிட், அதாவது எடிட் பண்ணிக்கிட்டு இருந்தவனை வேற கண்டென்ட் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லி கூட்டு போனீங்க. அது என்னது, ஆத்மீகமா மாத்மீகமா? ஆன்மீகம். அதான் வரேன், அங்கதான் வரேன். அங்க கூட்டிட்டு போயிட்டு இப்போ வந்து ஃபுட்டேஜ் இல்ல, ப்ராஜெக்ட் ஃபெயிலியர்னா நான் என்னதான் பண்றது? அதாவது என்ன இருக்கோ அதுதான் வரும். நாங்க ட்ரை பண்ணோம், எங்களால அதை பண்ண முடியல. என்ன முடியாதுன்னு இல்லை, இன்னைக்கு பண்ண முடியாது. இன்னைக்கு பண்ண முடியல. இன்னைக்கு பண்ண முடியாது. நாங்க வந்து 6 மணிக்கு மேல வேலை செய்ய மாட்டோம். 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாது. மணி என்ன? 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாது. சென்று வருகிறோம். சென்று வென்று வருகிறோம். சென்று வென்று வருகிறோம். பாய், பாப்போம். நாளைக்கு காலைல பாப்போம். எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஜோடியா மிஸ் ஆறீங்களா நீங்க? நல்ல வேலை கார்த்தியம்மா, நீங்க எப்படியே எடிட்ல இருந்து தப்பிச்சாச்சு விக்கியான்ட்டு. ஒரே ஒரு நாள் தான் ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு வந்துடலாம். நாளைக்கு இதே பண்ணுவாங்கிறேன். ஏன் ஒரு நாள் மட்டும்? நாளைக்கு கேட்டால் இதே மாதிரி ஒரு கதையை போடுவோம். கோயிலுக்கு போனோம், பூஜையை போட்டோம் சொல்லிடுவோம். நமக்கு வாய்த்த அடிமை மிகவும் திறமைசாலி. எல்லா வேலையும் அவன் பார்த்துக்குவான், விட்டுரு. ஆமாம், இப்போ வீடியோ போட்டுருவான், எடிட்டும் பண்ணிடுவான், அப்லோடும் பண்ணிடுவான், ஷார்ட்ஸும் போட்டுருவான், தமிழில் பூரா அவன் பார்த்துக்குவான். ஃபன் பண்ணுறோம். சரி, இப்போ எங்கே போகலாம் நம்ம? ஏன் போ, வீக்கெண்டு போவோம் ரெகுலரா. இருக்கிற ஃபுட்டேஜ் வச்சு ஒப்பேத்துருமா? என்ன இருக்குது அதில்? ஒன்றுமே இல்லை, பார்க்குறதே வேஸ்ட்டு. ஏதாவது ஷார்ட்ஸ் வேணால் தேருதான்னு பார்க்கலாம் அதில். A few moments later. எடிட் ஃபுட்டேஜ்லேருந்து தப்பிக்கணும் தான் இது பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் திருப்பி வந்து என்ன கோயில், எங்கே போனேன், எந்த இடத்துல கோயில் இருக்குன்னு நீங்களே மாட்டிட்டு இருப்பீங்க போல இருக்கு. அவங்கள்ட்ட போய் ஏன் சொல்லி சமாளிக்க முடியாது? எதையாவது சொல்லி சொல்ல அதான் சொன்னேன், என்னடா சொல்ல போறோம், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னா. அப்புறம் நீங்க எடுத்து கொடுக்குற பாயிண்ட்டை பார்த்தா அவங்கள்ட்ட மாட்டி விடுற மாதிரில இருக்கு. அவங்களுக்கு தெரியாது, விடு, பாத்துக்கலாம், விடு, அவங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறீங்க. இப்போ மொத்தமாக ஸ்கிரிப்டடா? பார்த்துக்கிறேன்டா அவங்கள, நாளைக்கு பார்த்துக்கிறேன்டா அவங்கள, இருங்கடா. நீங்க திருப்பி வந்து என்ன கோயில், எங்க போனேன், எந்த இடத்துல கோயில் இருக்குன்னு நீங்களே மாட்டிட்டு இருப்பீங்க போல இருக்கு. அவங்கள்ட்ட போய் இது நாங்களே இல்ல, அப்புறம் இது வந்து யாரோ எடிட் பண்ணிட்டு உங்கள்ட்ட மாட்டி விடணும்னு யாரோ பண்ணி விட்டுருக்காங்க. வரட்டு இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். நீ பாக்குற இன்னைக்கு சகல என் அடிய பார்த்தது இல்லையா? பார், என்ன அடிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குற. நீ